அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டிற்கான ராகு கேது பயிற்சிகள் மிதுனம். நாட்களாகவே கடன் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமை, சொத்து பிரச்சனைகள், திருமணம் தாமதம், பய உணர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் நன்மைகள் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும். ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் ராகு பகவான் இருப்பதால் ஆதிக்க குரல் ஓங்கும், தொழில் பகை, கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டு. 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இந்த பெயர்ச்சி அமைப்பானது ஜென்ம ஜாதகத்தில் இடம்பெறும் பொழுது நாகதோஷம், கலத்திர தோஷம், காலதர்ப்ப தோஷம் ஆகும். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அருகில் உள்ள ராகு கேது ஆலயத்துக்கு சென்று வழிபடும் பொழுது அனுகூலமான பலன்கள் உண்டாகும். காதல் புதிதாக ஏற்படும். வேலை சுமை அதிகமாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. உயர் அதிகாரிடம் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. புதிய வீடுகள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. மண்மலை மூலம் லாபங்கள் உண்டு. நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். பய உணர்வு நீங்கும். தானம் செய்து வாருங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வாகனங்களில் கவனம் தேவை. சூதாட்டம் போன்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு புதியல் தேடுதல் போன்ற அமைப்புகள் ஏற்படும். எந்த ஒரு பயிற்சியுமே 100% சாதகமான பலன்களை கொடுப்பது கிடையாது. கஷ்டங்களையும் சற்று கொடுக்கத்தான் செய்யும். இந்த சாதகமான பலன்களை கொண்டு அந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வாருங்கள். இந்த வருட ராகு கேது பயிற்சி ஒரு யோகமான பலன்களை தான் கொடுக்கிறது. மிதுன ராசிக்கு பரிகாரம் என்னவென்றால், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் சென்று வருவதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டு. மற்றும் அன்னதானம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களும் உண்டு. இந்த வருட 2019 ஆண்டிற்கான ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு நன்மையான பலன்களை தான் கொடுக்க. வாழ்க வளமுடன். நன்றி.